ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு கொஞ்சம் மாலை சுற்றி பார்க்கலாம். இது வந்து டோம்போடி போகிற வழியில் எக்ஸ்பிரியா மால். வாங்க இன்னைக்கு உள்ளே போய் கொஞ்சம் அப்படியே ஏசி காற்று ஃப்ரீயாக வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். எங்கள் குடும்பம்லாம் முன்ன போது நான் பிறத்தாலே போய்கிட்டு இருக்கேன். இந்த செக்கிங் பண்ணிட்டு தான் விடுவாங்க. நம்மளையும் செக்கிங் பண்ணியாச்சு. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள், ஜெகஜோதியா. சும்மா கண்ணு ஃபுல்லாக பளிச்சுன்னு. நமக்கு இப்போ ஆக்சிடெண்ட்டில் போகலாமா, ஸ்டெப் வழியாக போகலாமா? இதுக்கு முன்னே நாங்கள் அடிக்கடி வருவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாலுக்கு பின்னாடி தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். சூப்பராக இருக்கா. லைட்டெல்லாம் நாலா பக்கமும் தீபாவளி வந்த மாதிரி ஒரு கடைக்கிலும் ஒரு 10-100 லைட்டை போட்டு விட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குட்டியாக நம்ம ஒரு விண்டோ ஷாப் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு இது சுற்றி பார்க்கலாம் வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும். இதில் எல்லோரும் போனாலும் வாங்கன்னு சொல்லுவேன். நானும் பிறட்டு வந்துட்டேன். வாங்க இப்போது நம்ம சுற்றி பார்க்கலாம். என் குடும்பமே ஆக்சிடெண்ட்டில் போகிறதுனா ஒரு பயம். எனக்கு அதுக்கு மேலே பயம். வாமா வா. இப்போ சொல்லுங்கள், நாங்கள்லாம் இப்படி மனுஷங்களாம் நடக்காமல் இப்படி போனால் சோம்பேறி ஆகுமோ ஆகாத? காலில் இருக்க ரத்த ஓட்டெல்லாம் எப்படி ஆகும்? வீட்டில் இருந்து அப்படியே போர் அடிச்சுதா, அதனால் சுற்றி பார்க்க வந்துட்டோம். இதுக்குள்ளே இது வரைக்கும் நாங்கள் எதுவும் வாங்கலை. இதில் 2-3 தேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். ஹிந்தி, அதுவும் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னே ஒரு பொம்மை பாருங்கள், குட்டி பாவடை போட்டு நிற்கிறா, அழகாக இருக்குது. வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், பணம் கட்டி தான் சுற்றி பார்க்கணும். இந்த மாதிரி மாலுக்குள்ளே, டிமார்ட்டுக்குள்ளெல்லாம் போனால் நம்ம பணமே கட்ட வேண்டாம். சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹாயாக சுற்றலாம். நிறைய துணி கடை இருக்குது. நம்ம வெளியே 10 ட்ரெஸ் வாங்கினா ஒரு ட்ரெஸ் இங்கே வாங்கலாம். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பிராண்டட் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் இதெல்லாம் எல்லாமே வெஸ்டர்ன் ட்ரெஸ். ஒரு மாதிரி நமக்கு நார்மல் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த மாதிரி மாலில் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்குள்ளே ஒரே ஜிம் ட்ரெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாம் இந்த ஜிம் போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் போகிறவங்க, யோகா பண்ணுறவங்க அந்த மாதிரி பொருள் கிடைக்கும். இது அழகாக அப்படி பாருங்க, உட்கார்றதுக்கு சூப்பராக சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. மெட்டல் அது, ஆனால் நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்குலாம் அந்த எக்ஸலேட்டில் இறங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், திருப்பி ஓடிறா பாருங்கள். மேலே வர கீழே போகிறா குட்டி பாப்பா. இதுக்குள்ளே கண்ணாடி சென்டரும் வச்சுருக்காங்க. கண்ணாடினா முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை, கண்ணுக்கு போடுற கண்ணாடி. வரிசை அந்த கடை தான் இருக்குது. இங்கே வந்து சென்ட்டு பாட்டில் கடையாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக பேக் கலர்ஸ் இருக்குது. பேக் எல்லாமே நல்லா ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அக்கா போட்டுருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. மால் ஃபுல்லாக கவர் ஆகுது. இது ஏதோ மெட்டல் நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு. பேக் கடை பாருங்கள். இதுக்கெல்லாம் போகணுன்னா நல்ல ஒரு பேக் எடுக்கணும், நல்ல ஒரு அமௌண்ட்டும் போகும். நம்ம எடுக்க போகிறதில்ல, அதனால் நமக்கு அந்த வம்பு வேண்டாம். முந்தி எங்கள் பையன் மூத்தவர் என்ன மாதத்துக்கு ஒரு வரைக்கும் என்னையும் மருமகளையும் படம் பார்க்க கூப்பிட்டு வருவார். இப்போ இந்த மாலுக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பார்த்தா என் பேத்தி ஆயிருந்தால் அந்த வண்டியில் உட்காரணும் ரொம்ப அடம் பிடிச்சி உட்காருவா. இந்த மாதிரி வண்டியில் உட்காந்தா குழந்தைங்களுக்குன்னு இப்போ இனி வந்து ஸ்கூலெல்லாம் முடிஞ்சுட்டு பார்த்தீங்களா, இப்போ இந்த வண்டி வந்து நிறையா புக் ஆயிரும் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் உட்காந்து விளையாடுறதுக்கு. இது ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு 100 ரூபா 150 ரூபா என்னமோ, அழகாக இருக்குல்ல. இது வந்து ஃபிஷ் சென்டர், ஒரிஜினல் ஃபிஷ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ் போட்டிருக்காங்க. அது புதுச்சி வருது. கேம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. மாலுக்கு ஷாப்பிங் பண்ணுறவங்க கொஞ்சம், டைம் பாஸ் பண்ணுறவங்க அதிகம், ஏசி காற்று வாங்க வரவங்க அதிகம். ஓகே, அது எப்படி சூப்பராக இருக்கா. இது நாங்கள் இப்போ 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே வந்து கேம்ஸ் வந்து நிறைய கேம்ஸ் உண்டு.
இப்போலாம் இது ஃப்ரீயாக இருக்குது. இது பெரியவங்களுமே விளையாடுவாங்க. இப்போ ஸ்கூல் வெக்கேஷன் லீவ் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ரஷ் ஆயிரும். குழந்தைங்க ரொம்ப நிறைய கச்ச 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 கச்சன்னு இருப்பாங்க. இது என்னமோ போட்டு திருக்குன்னு திருக்குறாங்க, நமக்கு தெரியாது. இதில் வந்து இது ஓங்கி இதில் அமுக்குனா இந்த நம்பர் பாயிண்ட்டுக்கு ஏறுமா. பார்த்தீங்களா, ஒருத்தர் ரியலாக முட்டிக்கிட்டோன்னா ஒன்று ரத்தம் வரும். இதில் முட்டினா ரத்தம்லாம் வராது. பார்த்தீங்களா. இது ஏதோ ஒரு கேமா. இது உள்ளே என்ன வச்சுருக்காங்க தெரில. இது வந்து கூப்பன் கிடைக்குமா. இந்த கூப்பன் நம்ம எடுத்தால் நம்ம இங்கே விளையாடலாம் அப்படின்னு. எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் பெருசாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து 7-8 டிக்கெட்டில் நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கிறோம். அந்த பக்கம் தான் போடுமா. இதுவுமே ஒரு கேம் தான். எல்லாம் விளையாடுறாங்க. இப்படி கூப்பன் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே குதிரை வண்டி அழகாக நிற்கி. இங்கே வந்து இது அமுக்குனா கண் வேலை செய்யுது, உள்ள படம் ஓடுது. இதுவுமே கேம்ஸ் தான். நமக்கு இதெல்லாம் விளையாட்டு ஜெயிச்சா எல்லாம் கார்ஸ்லாம் கிடைக்கும். நிறையா குட்டி குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷன் மாதிரி தான் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. இப்போ குட்டி பாப்பாலாம் விளையாடுறத விட பெரிய அண்ணாச்சி மரம் அக்கா மரம் தான் விளையாடுறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய கேம்ஸ் இருக்குது. இது என்ன கேம்னே தெரில. உள்ளே உருண்டு வருது. பாயிண்ட் கிடைக்கும். 300 பாயிண்ட், 1000 பாயிண்ட்டுன்னு. இங்கே வந்து இதுவும் பாயிண்ட் கிடைக்கும். இதில் வந்து இப்படி பாலை உருட்டி விட்டால் பாயிண்ட் கிடைக்கும். இதுவும் ஒரு அழகான வண்டி. இதில் விளையாண்டா நமக்கு டாய் கிடைக்கும். இது கேம் விளையாடுறதுக்கு பசங்க பாருங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். வண்டி ஓட்டி யாரை முட்டுவோன்னு நிற்காங்க பாருங்கள். இங்கே அதே மாதிரி பைக் இருக்குது. இது என்னன்னே தெரில. கண்ணில் கண்ணாடியை போட்டுட்டு உட்காந்து அந்த வண்டியா மிஷினா ஆடுன்னு ஆடுது. கண்ணில் கண்ணாடியை போட்டு உட்காந்துருக்காங்க. என்னமோ நமக்கு தெரியாத விஷயம் நம்ம பார்க்க வேண்டாம். இங்கே வந்து இந்த பந்தை தூக்கி பாயிண்ட் போடுறாங்க. அதில் டச் பண்ண உடனே பாயிண்ட் கிடைக்கி. இங்கே ஒரு அண்ணாச்சி குதிரை மேலே உட்காந்து குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. குதிரை ஓடுதா குதிரை ஓட மாட்டுக்கு. குதிரை அதே இடத்துல நிற்கிது. பாயிண்ட் மட்டும்தான் கீழே மேலே ஆகுது. குதிரையை பாருங்கள். குழந்தைங்களோட பெரியவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு கேம் தான். பட்டன் தான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே அது மாதிரி உட்காந்துட்டு இது ஒரு கேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், தெரியாத சும்மா கவர் பண்ணுறேன், ஓகேவா. இது வந்து பெரிய கேரம் போட்டு வச்சுக்கலாம். அங்கேருந்து ஒரு ஆள் தள்ளணும், இங்கேருந்து ஒரு ஆள் தள்ளணும். இது ஒரு கேம். இதுதான் என்னன்னு தெரியல. நிறைய பேர் வரிசையில் நின்று ஏறுறாங்க. போனவொடனே கண்ணில் கண்ணாடி தந்துடுறாங்க. கண்ணில் கண்ணாடி மாட்டிக்கணும். பார்த்தீங்களா, இப்படி ஒரு கண்ணாடி கொடுக்காங்க. பெல்ட்டெல்லாம் போட சொல்கிறாங்க. கீழே விழுந்துறீங்க, பெல்ட்டை போடுங்கன்னு சொல்கிறாங்க. போட்டாச்சு பெல்ட்டு. இந்த வேலை பார்க்குற தம்பி எல்லாருக்கும் கண்ணாடி மாட்டி விடுறாரு. சிலவங்களுக்கு கண்ணாடி போட தெரியல, இந்த குதிருக்கு மாட்டுறாரு. இப்படி தான் இந்த 2 பேரும் கண்ணாடி போட்டாங்க. ஏதோ கண்ணுக்கு ஆப்ரேஷன் நேரத்தில் கண்ணாடி போட்ட மாதிரி கண்ணாடி போட்டு விட்டாச்சு. சரி, வந்ததுக்கு நம்மளும் இதை தொட்டக்கிட்டு பார்க்கலாம், என்ன ஏதுன்னு நம்மளும் தொட்டுக்கிட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து ஏதோ கார்டு வாங்கணுமா. அந்த கார்டு வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணால் நம்ம கேம் விளாட்லான்னு சொல்லி பசங்களாம் நிற்காங்க. எங்கள் அக்கா பசங்களாம் நிற்காங்க. அக்கா மருமகளும் நிற்காங்க. இது பார்த்திங்களா இப்படி சுற்றி பார்த்தீங்களா. இங்கே தான் கேம் விளாண்டா நமக்கு என்ன வேணும் அப்படியே நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணலாமா. என்னென்னமோ நடக்கு. இது வந்து ரொம்ப பெரிய மால் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு மணி நேரம் நடந்து கால் வலிக்கிற. வாங்க கொஞ்சம் சேரில் உட்காந்துக்கலாம். நீங்களும் இவ்வளோ உட்காரனா வாங்க. எல்லாருமே எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் இங்கே வந்து உட்காந்துட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எதிர்கொள்வது என் யூடியூப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மாலோட வீடியோ அப்லோட் பண்ணுறது, சரிங்களா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ, பாய். இன்னும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. பை பை, லவ் யூ. நீங்கள் வாரத்தில் எத்தனை தடவை மால் போவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நான் 4-5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம மால் வந்திருக்கேன். பை பை, லவ் யூ.